ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் காலையிலேருந்து டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் நிற்கலான்னு சொல்லிட்டு வந்து வெயிலில் நின்றுருக்கோம். இன்றைக்கி வந்து ஊட்டியில் வெதர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கி வந்து நல்ல வெயில் வந்திருக்கு, காலையிலேயே சூப்பராக இருக்குது. அதனால் சரி கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷம் வெயிலில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் நின்றுட்டுருக்கோம். ஆனால் பனியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக அப்படியே பனி படிஞ்சிருக்கு. காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், சூரியன் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ரைட்டாக வராருன்னு பார்க்கவே முடியல, கண்ணு கூசுது அப்படியே. நேற்று புதுசாக வந்த கிஃப்டிங்க வச்சிடலாமா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, அழகாக இருக்குல்ல? இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் வந்து 3 விதமாக செஞ்சோம். காலையில் வந்து அவருக்கு வந்து தோசை சட்னி, அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து நூடுல்ஸ், மேகி நூடுல்ஸ் தான். இது வந்து எனக்கு வந்து ஓட்ஸு, அப்புறம் நேற்று வச்ச எறா குழம்பு இருந்தது முள்ளங்கி போட்டு, அது வந்து நான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிக்கனும் மட்டனும் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் மட்டன் பாருங்கள் இப்போ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இங்கெல்லாம் வந்து அப்படியே வாழை இலையில் வச்சு கொடுப்பாங்க, பிளாஸ்டிக் கவரில் கொடுக்க மாட்டாங்க. சிக்கன் வந்து பிளாஸ்டிக் கவரில் தான் கொடுப்பாங்க, ஆனால் மட்டன் வந்து இந்த மாதிரி வாழை இலை வச்சு, வாழை இலை அதுக்கு மேலே பேப்பர் வச்சு கொடுப்பாங்க. அந்த பிரிக்கும் போதே வந்து அந்த மட்டனோட ஸ்மெல்லும் வாழை இலையோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிக்கன் குழம்பு வச்சுட்டு மட்டன் வந்து சுக்கா பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், வெங்காயம் தக்காளி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் தக்காளி ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி வந்து மட்டனுக்கு சிக்கனுக்கு ரெண்டுக்கும் சேர்த்தே நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். மொத்தத்தில் 2 தக்காளி, குட்டி தக்காளி தான் எடுத்தேன். சிக்கன் குழம்பு முதல்ல வச்சிடலாம். அதுக்கு வந்து பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் சூடாகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மட்டன் சுக்காவுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 4 வந்து காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் காஞ்ச மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன். அப்புறம் தனியா வந்து 2 ஸ்பூன், மிளகு வந்து 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு வந்து அரை ஸ்பூன், அப்புறம் ஒரு சின்ன பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். எண்ணெய் விடாமல் நல்ல அந்த வாசனை வர வரலும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஒரு சின்ன பேனில் வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே ஸ்லோவாக சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது அப்படியே கோல்டன் கலராக மாறும். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். அது வரலாம் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு நல்லா. இப்போ வந்து இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானோன்னு நம்ம அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு போடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுடலாம். இதில் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம இது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கலாம். இது நல்லா வறுபட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஸ்மெல்லு வருது. அது நல்லா அப்படியே ஃப்ரை ஆகும்போது ஒரு சூப்பரான ஸ்மெல்லு வரும், நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் மாறி இருக்குது. இது வந்து அந்த ஸ்டேஜில் நிறுத்திடணும், அப்படி இல்லைன்னா கறியிடும், அதுக்கப்புறம் வேஸ்ட்டு. அந்த இப்போது மட்டன் சுக்காவுக்கு வருத்தம் இல்லைங்களா மசாலா, அது வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கடாய் வச்சு மட்டனுக்கு வந்து நம்ம சுக்காவுக்கு வந்து வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ளே ஆறிடுச்சுன்னா பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நடுவில் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானோன்னா நம்ம தாளிக்கிறதுக்கெலாம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் வதக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் வரலும். நம்ம ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வச்சு வந்த உடனே நம்ம அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
இதையும் வெங்காயத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர தேவை. மட்டன் சுக்காவுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இதையும் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரல நம்ம சிக்கனுக்கு வதக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அது கூட வந்து நம்ம இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இதில் வந்து இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு வந்து போகிற வரையில் நம்ம அதை நல்லா வதக்கணும். இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மட்டன் பார்க்கலாம். இதுலேயும் நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இதையும் நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போகிற வரலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம சிக்கனை வந்து சேர்த்துடலாம். நான் வந்து வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். சிக்கன் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். காஃபி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இப்போது மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் வந்து தாராளமாகவே சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடயே நான் வந்து தக்காளியை சேர்த்துட போகிறேன். தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் இது கூட. இப்போ வந்து இது நல்லா கலந்து அப்படியே சிக்கனை நல்லா வதக்கலாம். ஒரு நேரத்துக்கு சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் நல்லா வரும். அது வரலாம் நம்ம அப்படியே பொறுமையாக வதக்க வேண்டியது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது கூட வதக்கும் போது இந்த தக்காளியும் குழஞ்சிரும். அது வரலாம் நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுவோம். இது மட்டனுக்கு வெங்காயம் வதக்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கியாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம மட்டன் வந்து சேர்த்துடலாம். இது கூட வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சள் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி ஒரு அரை தக்காளி அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் நம்ம மட்டனுக்கு. அதையும் இதில் சேர்த்துடலாம். இது வந்து இதையும் நம்ம வந்து அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம். நான் வந்து மட்டன் வந்து குக்கரில் வேக வைக்க மாட்டேன். இங்கே வந்து மட்டன் வந்து நல்லா வெந்துடும். ஆனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கினா அப்படியே வெந்துடும். ஓப்பன் பாட்லேயே நல்லா வரும், நல்லா வெந்து வரும். நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இது வந்து நான் சிம்மில் வச்சு நல்லா வதக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம மசாலா வறுத்து வச்சோம் இல்லைங்களா, மட்டன் சுக்காக்கு, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து மட்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வேக விடலாம். எவ்வளோ வேணுமோ தண்ணி அந்த அளவுக்கு, அது வேகிற அளவுக்கு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனும் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி வந்துச்சு பாருங்கள் நல்லா சிக்கன் வந்து. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இது கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்க்க போகிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து இது கூட வந்து நான் சிக்கன் மசாலா சேர்க்க போகிறேன். இப்போது இது வந்து ஆச்சி சிக்கன் மசாலா, இது கொஞ்சம் சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வதக்கலாம். இது மசாலா எல்லாம் ஒன்றா சேரணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதையும் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வேக வைக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்தேன் இல்லைங்களா, இது யூஸ்வலாக நான் எப்போவுமே சேர்க்க மாட்டேன். ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். எப்போ ஒரே மாதிரி சாப்பிட்றோம்ல, கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டுக்காக இது ஆட் பண்ணி செய்வேன். இது கூட தம்பிக்கு பிடிக்கும் இந்த மாதிரி இந்த மசாலா ஆட் பண்ணி செஞ்சேன். அதனால் எப்பயாவது அவனுக்காக இந்த அச்சி மசாலா சேர்த்து நான் செய்வேன். மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து குழம்பு நல்லா சுண்டி வரட்டும். அப்போ வந்து ஒரே ஒரு
வத்தை வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்தா நிறைய பிடிக்குன்னா நீங்கள் நிறைய தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன், ஒரு டேஸ்ட்டுக்காக. அதனால் நான் வந்து ஒரே ஒரு வத்தை எடுத்து அரைச்சி ஊற்ற போகிறேன். குழம்பு வந்து நம்ம இப்போ மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணலாம். அந்த மசாலா பொடியை நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எனக்கு காரம் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1 எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். பார்த்துட்டு காரம் பத்தலைன்னா நானும் சேர்த்துப்பேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக. நல்லா கொதித்து இது நல்லா சுண்டி தொக்காகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அந்த மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அந்த ஜார்லேயே வந்து அப்படியே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் தேங்காய் பாருங்கள் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். அந்த சமயத்தை தேங்காய் சேர்த்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு நல்லா கொதித்து சுண்டிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம இதில் வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் இருக்குது, அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கலாம். ஏன்னா தேங்காய் ஊற்றினோன்னா தண்ணி வேணும் கொஞ்சம் குழம்பு. அதனால் வந்து நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இதை கலந்து ஒரே ஒரு கொதி விடலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது தேங்காய் ஊற்றின பிறகு குழம்பு. இப்போ ஒரு கொதி விட்டு இப்போ இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். மட்டன் சுக்கா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சி, சூப்பராக வாசனையும் நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளோதான், மட்டன் சுக்கா ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். லஞ்சு ரெடி ஆகிடுச்சி. இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி வந்து சண்டே லஞ்ச் நம்ம வீட்டில் என்னன்றதை பார்க்கலாம். சுட சுட சாதம், அப்புறம் சிக்கன் குழம்பு, மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் வந்து ப்ரொக்கோலி ஃப்ரை, முட்டை ஊற்றி. இது வந்து எனக்கு பண்ண காய். ரெண்டுமே நான்வெஜ்ஜாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காய் சாப்பிட்ணுன்றதுனால எனக்கு வந்து ப்ரொக்கோலி வந்து முட்டை ஊற்றி பொரியல் பண்ணிட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. நீங்கள் இன்றைக்கி என்ன சமைச்சிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.